துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள காதலில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய துரோகம், அதிலிருந்து வெளியவும் வர முடியாமல், அவர்களை மறக்கவும் முடியாமல், நீங்கள் இதுவரைக்கும் திருமணம் கூட செய்யாமல் உங்களுடைய நாட்களையும் வாழ்க்கையவும் எத்தனையோ நாட்கள் நீங்க தள்ளி போட்டிருப்பீங்க. ஆனால் உங்களைப் போல அந்த ஒரு நபரும் நம்மளுடைய வாழ்க்கையைப் போலவே அவரும் நம்மளை நினைத்து கொண்டு இருப்பார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு தவறாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் அந்த ஒரு நபரை நினைத்துக் கொண்டு திருமணம் செய்யாமல் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்ளாமல், ஏன் உங்களுடைய குடும்பத்தை கூட நல்லபடியாக பார்த்து கொள்ளாமல் அப்படியே தான் இருப்பீர்கள். ஆனால் அந்த ஒரு நபரோ புதிய மனிதனை தேடி, புதிய மனிதரையோ தேடிக்கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கும் அடுத்த வாழ்க்கையவும் தொடங்கவும் ஆரம்பித்திருப்பார்கள். ஆனால் நீங்கள் தாங்க அந்த பழைய நினைவுகளை நினைத்து கொண்டு அவங்களால மற்ற நபரிடம் வாழ விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டேதான் இருக்கும். களத்திர ஸ்தானமான 7ஆம் வீட்டிலும், பூர்வ புண்ணிய மற்றும் காதல் ஸ்தானமான 5ஆம் வீட்டிலும் ராகுவின் சஞ்சாரமும் சுக்கிரனின் பலவீனமும் இருந்த துரதிருஷ்டவசமான காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் மிக ஆழமான ஒரு காதலானது மலர ஆரம்பித்திருக்கும். அந்த ஒரு காதல் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருந்து கொண்டு இன்னும் அது பிரச்சனைகளையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் அந்த காதல் மலரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்த சந்தோஷமும் நீங்கள் பட்ட அந்த ஒரு சந்தோஷமான காலங்கள் அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மறக்க முடியாமல் இன்னும் இருந்து கொண்டே ஒரு பக்கம் இருந்தாலும், காலங்களும் வயதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏறிக்கொண்டே போகும். நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போகவில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை இப்படியே முடிந்துவிடும் என்பதை நீங்கள் இன்னும் உணராமலே இருப்பீர்கள். அதனை உணர்ந்து கொண்டால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள முன்னேற முடியும். சில நபர்கள் வாழ்க்கையில இப்ப முன்னேறி அதையெல்லாம் தாண்டி வந்திருப்பீங்க. இருந்தாலும் அந்த நினைவுகள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் உங்களின் முழு ஆன்மாவையும் அன்பையும் அந்த நபருக்காகவே நீங்கள் அர்ப்பணித்துக் கொண்டுமே தான் இருந்தீர்கள். ஆனால் கிரகங்களின் சதியாலும் அஷ்டம சனியின் தாக்கத்தாலும் அந்த காதல் உங்களுக்கு பேரின்பத்திற்கு பதிலாக பேரழிவையும் கண்ணீரையும் மட்டுமே பரிசாக கொடுத்தது. அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் எப்படி நடந்தது, இதெல்லாம் எப்படி என்னுடைய வாழ்க்கைக்குள்ள சாத்தியம் என்று நீங்கள் நினைத்து பார்க்கலாம். ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காதலை பொறுத்தளவுக்கு நிறைய ஏமாற்றங்கள், நிறைய துரோகங்கள், நிறைய பொய்கள், இதை மட்டும் தாங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் அடைந்து கொண்டுமே தான் இருந்திருப்பீர்கள். சூழ்நிலை கைதியாகவோ அல்லது தகுதியற்ற 3ஆம் நபரின் தூண்டுதல்களாகவோ உங்களை உயிராக நேசித்தவர் திடீரென உங்களை விட்டு விலகி வேறு ஒருவருடன் கைகோர்த்து இருப்பார். பல இரவுகள் தூக்கமின்றியும் தலையணையை நனைத்து நீங்கள் சிந்திய கண்ணீரும் உடைந்த உங்களுடைய இதயத்தின் வழியும் பிரபஞ்சத்திற்கு மட்டுமே தெரிந்த ஒரு உண்மையாகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு பக்கம் நம்முடைய காதல் வாழ்க்கை தான் இப்படி போகிறது என்று பார்த்தால் நண்பர்கள் விஷயத்திலும் ஏமாற்றங்களும் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான லாபம் மற்றும் நட்பு ஸ்தானத்தில் வக்ர கிரகங்களின் சஞ்சாரமும் பாதக கிரகங்களின் பார்வையும் விழுந்த போது இந்த விபரீதமான சம்பவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அரங்கேற ஆரம்பித்தது. இந்த துலாம் ராசியினரின் கள்ளம் கபடமற்ற நேர்மையான குணத்தை பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு மிக நெருக்கமாக இருந்த சில நண்பர்கள் உங்களுக்கு பின்னால் குழிப்பறிக்கவும் ஆரம்பித்திருப்பார்கள். ஆனால் இதனை நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த நபர்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவு நெருக்கமான நெருங்கிய நண்பர்கள், இவர்களே என்னுடைய வாழ்க்கையில இந்த ஏமாற்றங்களை தேடி கொடுப்பார்களா என்று நீங்கள் நினைத்து பார்க்காத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே தான் இருக்கும். தோல் மீது கை போட்டு கொண்டே உங்களின் ரகசியங்களையும் பலவீனங்களையும் தெரிந்து கொண்டு அதை உங்களுக்கு எதிராக ஆயுதமாக மாற்றியவர்களும் அவர்கள் மட்டும்தான். பண நெருக்கடி என்று வந்தபோது வாரி வழங்கிய உங்களை தேவையற்ற வழக்குகளிலும் பழிகளிலும் மாட்டிவிட்டு அந்த ஒரு நண்பர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி சென்றார். பணத்தை இழந்ததை விட நட்பு என்ற புனிதமான உறவின் மீது வைத்த நம்பிக்கை உடைந்து சிதறிவிட்டதே. உங்கள் அந்த அந்த ஒரு ஏக்கங்கள் தாங்க உங்களுடைய நெஞ்சில் ஆறான ஒரு வடுவாகவே இன்னும் இருந்து கொண்டும் உங்களுக்கு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கும். அடுத்ததான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பண இழப்பம் ஏற்பட்டிருக்கும். இதற்கு காரணம் தனஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் 6ஆம் 8ஆம் 12ஆம் ஆகிய மறைவிடங்களில் வக்ரம் பெற்றிருந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களின் கடின உழைப்பால் ஈட்டிய பெரும் பணம் மற்றும் பொருளாதாரம் அத்தனையும் நீரில் கரைந்த பெருங்காயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிட்டது. புதிய தொழில் முதலீடுகள் அல்லது உங்களை நம்பி வந்தவர்களுக்கு கொடுத்த கைமாற்று கடன்கள் என பல வழிகளில் உங்களுடைய பொருளாதாரமானது முடங்கிவிட்டது. வாங்கும் போது காலில் விழுந்தவர்கள் திருப்பி தரும்போது உங்களை ஏளனமாக பேசி இழுத்தடித்து கொண்டே தான் இருந்தார்கள். அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அனைவரையுமே நம்பி ஏமாந்தது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள மிச்சம் என்றெல்லாம் நம்முடைய மனதிற்குள்ள தோன்ற ஆரம்பித்திருக்கும். நான் கூறியது அனைத்தும் துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வீலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள பணிபுரியக்கூடிய இடத்தில் பொறுப்புகள் உங்களுக்கு தானாகவே அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆனா நீங்க பொறுப்புகள் அதிகமாகுது அப்படின்னு அந்த ஒரு வேலையை விட்டு நின்றுவிடக்கூடாது. இந்த ஒரு நேரத்தில் தான் உங்களுக்கு நிறைய பணிகளையும் நிறைய செயல்களையும் உங்களால தனியாகவே கற்றுக்கொள்ள முடியும். செயல்பாடுகளில் அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். தாய்மாமன் வழியில் ஆதாயங்கள் ஏற்பட்டு போதுமான அளவுக்கு நன்மைகளும் நல்ல ஒரு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். திட்டமிட்டு செயல்படுவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். வாழ்க்கை துணையுடன் விட்டு கொடுத்து சென்றால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களுடைய கைகூடி வரவும் ஆரம்பிக்கும். கண்களில் எரிச்சல்கள் ஏற்பட்டு தானாகவே நீங்கிவிடும். எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். அதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போக போக நீங்கள் பார்த்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடக்கும். துலாம் ராசி அன்பர்களே, நவக்கிரகங்களின் பேரழகும் நீதியின் தராசுமாக விளங்கக்கூடிய சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அத்தனை ஏமாற்றங்களுக்கும் காதல் காயங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மாபெரும் ராஜயோக காலம் இதோ தொடங்கிவிட்டது. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் அசாத்திய பலம் பெற்று தனக்காரகனாகிய குரு பகவானின் சுப பார்வையும் அனுகூலமும் பரிபூரணமாக கிடைக்கப் போவதால் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைய அதிசயங்களும் நிறைய விஷயங்களும் நடக்கும். அதுல உங்களுடைய வாழ்க்கையில தொழில ஒரு வளர்ச்சியானது உண்டாகும். கர்மஸ்தானாதிபதியின் அனுகூலமான அமைப்பும் 10ஆம் வீட்டின் மீதான சுப கிரகங்களின் தாக்கமும் உங்களுடைய தொழிலில் மற்றும் வியாபாரத்தில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தி போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த ஒரு செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா வரவும் ஆரம்பிக்கும். முடங்கி கிடந்த வியாபாரம் புதிய பொலிவு பெற்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு நிலைமைக்கும் தேடி போகவும் ஆரம்பிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் பெரிய நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வந்து போதுமான அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள வேண்டியது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். கூட்டாளிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமையானது பலப்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற லாபமும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான கிளைகளும் தொடங்கக்கூடிய யோகமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா உண்டாகிவிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகளும் விரும்பிய இடமாற்றமும் கிடைக்கும். தொழிலில் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறக்கூடிய அதிசயத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களே காண்பீங்க. இதெல்லாம் நடக்குமா என்று நினைத்துக் கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே கைகூடி வந்து எல்லா விதமான தொழில்கள் வேலைகள் வியாபாரங்கள் அனைத்திலும் போதுமான அளவுக்கு கை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயமா தூக்கி கொடுக்கும். மற்றவங்க வேலைக்காரங்களை வைத்து நீங்க வேலை செய்வதை விட நீங்களே களத்தில் இறங்கி வேலை செய்யும் பொழுது உங்களுடைய தொழிலிலும் உங்களுடைய வியாபாரத்திலும் இன்னும் நல்ல விதமான லாபங்களும் போதுமான அளவுக்கு நல்ல தரமான சில பொருட்களையும் உணவுகளையும் நீங்களே தேடி கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய தொழிலிலும் வியாபாரத்திலும் ஒரு மாற்றங்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். நடக்கா இல்லையா என்பதையும் நீங்க காத்திருந்து பாருங்கள். அதே போல துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் இந்த ஒரு நேரத்துல மேம்பட ஆரம்பிக்கும். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் பிறக்கும். அந்த சிந்தனைகளை நீங்க சரியாக பயன்படுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாற்றப்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமை வேண்டும். பொறுமை இருந்தால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள உங்களால முன்னேற முடியும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம். ஆகிய மறைவிடங்களில் வக்ரம் பெற்றிருந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களின் கடின உழைப்பால் ஈட்டிய பெரும் பணம் மற்றும் பொருளாதாரம் அத்தனையும் நீரில் கரைந்த பெருங்காயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிட்டது. புதிய தொழில் முதலீடுகள் அல்லது உங்களை நம்பி வந்தவர்களுக்கு கொடுத்த கைமாற்ற கடன்கள் என பல வழிகளில் உங்களுடைய பொருளாதாரமானது முடங்கிவிட்டது. வாங்கும் போது காலில் விழுந்தவர்கள் திருப்பி தரும்போது உங்களை ஏளனமாக பேசி இழுத்தடித்துக் கொண்டே தான் இருந்தார்கள். அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அனைவரையுமே நம்பி ஏமாந்தது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள மிச்சம் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள்ள தோன்ற ஆரம்பித்திருக்கும். நான் கூறியது அனைத்தும் துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வீலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள
பணிபுரியக்கூடிய இடத்தில் பொறுப்புகள் உங்களுக்கு தானாகவே அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆனா நீங்க பொறுப்புகள் அதிகமாகுது அப்படின்னு அந்த ஒரு வேலையை விட்டு நின்றுவிடக்கூடாது. இந்த ஒரு நேரத்தில் தான் உங்களுக்கு நிறைய பணிகளையும் நிறைய செயல்களையும் உங்களால தனியாகவே கற்றுக்கொள்ள முடியும். செயல்பாடுகளில் அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். தாய்மாமன் வழியில் ஆதாயங்கள் ஏற்பட்டு போதுமான அளவுக்கு நன்மைகளும் நல்ல ஒரு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். திட்டமிட்டு செயல்படுவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். வாழ்க்கை துணையுடன் விட்டு கொடுத்து சென்றால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களுடைய கைகூடி வரவும் ஆரம்பிக்கும். கண்களில் எரிச்சல்கள் ஏற்பட்டு தானாகவே நீங்கிவிடும். எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். அதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போக போக நீங்கள் பார்த்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடக்கும். துலாம் ராசி அன்பர்களே, நவக்கிரகங்களின் பேரழகும் நீதியின் தராசுமாக விளங்கக்கூடிய சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அத்தனை ஏமாற்றங்களுக்கும் காதல் காயங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மாபெரும் ராஜயோக காலம் இதோ தொடங்கிவிட்டது. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் அசாத்திய பலம் பெற்று தனக்காரகனாகிய குரு பகவானின் சுப பார்வையும் அனுகூலமும் பரிபூரணமாக கிடைக்கப் போவதால் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைய அதிசயங்களும் நிறைய விஷயங்களும் நடக்கும். அதுல உங்களுடைய வாழ்க்கையில தொழில்ல ஒரு வளர்ச்சியானது உண்டாகும். கர்மஸ்தானாதிபதியின் அனுகூலமான அமைப்பும் 10ஆம் வீட்டின் மீதான சுப கிரகங்களின் தாக்கமும் உங்களுடைய தொழிலில் மற்றும் வியாபாரத்தில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தி போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த ஒரு செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா வரவும் ஆரம்பிக்கும். முடங்கி கிடந்த வியாபாரம் புதிய பொலிவு பெற்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு நிலைமைக்கும் தேடி போகவும் ஆரம்பிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் பெரிய நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வந்து போதுமான அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள வேண்டியது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். கூட்டாளிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமையானது பலப்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற லாபமும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான கிளைகளும் தொடங்கக்கூடிய யோகமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா உண்டாகிவிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகளும் விரும்பிய இடமாற்றமும் கிடைக்கும். தொழிலில் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறக்கூடிய அதிசயத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களே காண்பீங்க. இதெல்லாம் நடக்குமா என்று நினைத்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே கைகூடி வந்து எல்லா விதமான தொழில்கள் வேலைகள் வியாபாரங்கள் அனைத்திலும் போதுமான அளவுக்கு கை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயமா தூக்கி கொடுக்கும். மற்றவங்க வேலைக்காரங்களை வைத்து நீங்க வேலை செய்வதை விட நீங்களே களத்தில் இறங்கி வேலை செய்யும் பொழுது உங்களுடைய தொழிலிலும் உங்களுடைய வியாபாரத்திலும் இன்னும் நல்ல விதமான லாபங்களும் போதுமான அளவுக்கு நல்ல தரமான சில பொருட்களையும் உணவுகளையும் நீங்களே தேடி கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய தொழிலிலும் வியாபாரத்திலும் ஒரு மாற்றங்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். நடக்கா இல்லையா என்பதையும் நீங்க காத்திருந்து பாருங்கள். அதே போல துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் இந்த ஒரு நேரத்துல மேம்பட ஆரம்பிக்கும். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் பிறக்கும். அந்த சிந்தனைகளை நீங்க சரியாக பயன்படுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாற்றப்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமை வேண்டும். பொறுமை இருந்தால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள உங்களால முன்னேற முடியும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள்.